Hi friends, good morning. This is very important announcement for the CRE AIMS 2024 and ESIC Nursing Officer exam. ஸோ இதில் CRE மூலமாக ESIC மற்ற இன்ஸ்டியூட்டுக்கு நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளோட மெம்பர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் பர்சனலாக கேட்குறாங்க, இதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணும், அதோட அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ என்னோடய மெம்பர்ஸ்க்கு உள்ளவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து நீங்கள் நினச்ச இடத்துல போஸ்டிங் கிடைக்குமா, அந்த டீட்டெயிலில் தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் டேட் 25th March 2025லேருந்து 31st March 2025. அதாவது இவங்க வந்து நீங்கள் செலக்ட் ஆனது, அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆக்சுவல் வேக்கன்சிஸை தாண்டி கொஞ்சம் நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூப்பிட்றதுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர்த்த வந்து செலெக்ஷன் கேண்டிடேட் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:8 அந்த ரேஷியோவில் வந்து கூப்பிட்றாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு 1000 வேக்கன்சி அப்படின்னா 8000 பேரை வந்து கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரியே எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல 8 மடங்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த 8 மடங்கு இப்போ 1000 வேக்கன்சிஸ்க்கு 8000 பேர் கூப்பிட்ருக்காங்கன்னா 8000 பேரும் செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் கிடையாது. அவங்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகே, அந்த 8000 ரேங்க்குள்ளே வந்திருக்கீங்க, ஓகே. பட் யார் வந்து அதிகமான ரேங்க்கில் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அந்த ரேங்க்குள்ளே இருக்கவங்களாம் சேஃப் அண்ட் செக்யூரு. அதுக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா அவங்கள வந்து இதில் வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் வந்து 25ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து போர்ட்டலில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டீட்டெயிலாம் அவங்க வந்து கொடுப்பாங்க, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும், நீங்கள் என்ன ரேங்க்கு, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மட்டும் அவங்க வந்து எல்லா இடத்தையும் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா இடத்தையும் சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற இடமே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக என்ன ரேங்க் என்ன இடம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற இடம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நல்ல ரேங்க் எடுத்தவங்களுக்கு கேட்குற இடத்த கொடுத்துட்டு மீதி என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் வந்து கடைசி சீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. யூ மஸ்ட் பி செலக்ட் த ப்ரிஃபர்டு இன்ஸ்டியூட் அண்ட் போஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் எலிஜிபிலிட்டி. நீங்கள் இந்த சப்போஸ்ட் எலிஜிபிலிட்டி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற அந்த போஸ்ட்டுக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சீட்ஸ் வில் பி அலாட்டட் பேஸ்ட் ஆன் த மெரிட் அண்ட் யுவர் சாய்ஸ். ஸோ நீங்கள் கொடுத்த சாய்ஸை படி நீங்கள் என்ன மெரிட்டில் வந்திருக்கீங்களோ அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதுக்கு தந்தால மெரிட் ஆன் பேஸ்டு அவங்க வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும், மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ 25ஆந்தேதி போர்ட்டல் ஓப்பன் பண்ண விடனே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணலாம், போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் 2 பேருக்குமே இது வந்து பொருந்தும். ஏன்னா நம்மள்ட்ட மெம்பராக இருக்கிறவங்க நிறைய பேர் பேராமெடிக்கல்லையும் மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு 2 பேத்துக்குமே இதே மெத்தட் தான். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களோட இன்ஸ்டியூட் ப்ரிஃபரன்ஸ், சப்போஸ்ட் எலிஜிபிலிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற இன்ஸ்டியூட் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுவாங்க. எதெல்லாம் எலிஜிபிள் வரீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதில் போய் கொடுத்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்மள்ட்ட பர்சனலாக கேட்டுக்கலாம். மெம்பர்ஷிப் எடுத்தவங்க நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இதையும் தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, யாராவது செலக்ட் ஆகிருந்தாங்க அவங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.